ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்களாலே வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்று கொண்டாடப்படுகிறது. சம்பிரதாயம் என்றால் நன்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். ஏது நன்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சாஸ்திரங்களினுடைய அந்த சீரிய அர்த்தம், அந்த கருத்துகள், கொள்கைகள், நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் நன்கு கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். வழி வழியாக ஒவ்வொருத்தரும் இந்த பழக்க வழக்கங்கள், உயர்ந்த சாஸ்திரத்தினுடைய அந்த அர்த்தங்கள், இதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து போயிருக்கிறார். வழி வழியாக இப்படி கொடுக்கப்பட்டு இன்றளவும் அந்த அர்த்தங்கள் உலகத்திலே நன்கு பரவி இருக்கின்றது. ஆக இப்படி கொடுக்கப்பட்டிருப்பது தான் சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றால் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கே ஆட்பட்டவர்கள், அடியவர்கள், பெரியவர்கள், ஆச்சாரியர்கள். அவர்களாலே நன்கு வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம். அவர்களாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அர்த்த விசேஷங்கள் கொடுக்கப்பட்டு இன்றளவும் இந்த சம்பிரதாயம் தழைத்து ஓங்கி நிற்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடித்தளமாக இருப்பது ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை, ஆச்சாரியர்களுடைய வரிசையாக ஆச்சாரியர்கள் அவதரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அர்த்த விசேஷங்களை பரிமாறிக்கொண்டு அடுத்தவருக்கு கொடுத்து அது இன்றளவும் நன்கு வளர்ந்திருக்கிறது. ஆக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே தூண் போலே விளங்குவது ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை. இந்த பரம்பரையிலே ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். ஆகவே அத்தனை ஆச்சாரியர்களையும் நாம் அன்போடு தியானிக்க வேண்டும். தினமுமே குரு பரம்பரையை ஸ்மரித்து அந்த ஆச்சாரியருடைய பெருமைகளை உள்ளத்தாலே எண்ணி மகிழ்ந்து அவர்களுக்கு கிருதஜதையோடு பல்லாண்டு பாட வேண்டும். நாம் நவரத்ன கற்களை பதித்திருக்கிற தங்கஹாரத்தை விருப்பத்தோடு அணிகிறோம். ஆனால் அதைவிட இன்னும் விருப்பத்தோடு இந்த குரு பரம்பரை என்னும் ஹாரத்தை அணிய வேண்டும். குரு பரம்பரையே ஒரு ஹாரம் போல விளங்கி இருக்கிறது. அந்த ஹாரத்தை நாம் அணிந்து கொண்டு ஆனந்தப்பட வேண்டும். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு இத்தனை ஆச்சாரியர்கள் எவ்வளவு சிறந்த உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி ஒவ்வொரு ஆச்சாரியருடைய அந்த பெருமைகளையும் நன்கு எண்ணி தியானித்தால், சிந்தித்தால், அவர்களிடத்திலே அன்பை வளர்த்து கொண்டால் அதுதான் இந்த குரு பரம்பரைங்கிற பூஷணத்தை நாம் அணிந்து அழகு பார்க்குமா போலே இருக்கும். அந்த ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவருடைய பங்கையும் நான் நன்கு புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே பக்தியோடு ஸ்ரத்தையோடு கைங்கரியங்களை செய்ய வேண்டும். இதைத்தான் கூறத்தாழ்வான் என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக தம்முடைய ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரை ஆச்சாரியர்களுடைய வரிசை, அதை வணங்குகிறேன். என்னுடைய சிரம் தாழ்த்தி அந்த ஆச்சாரியருடைய திருவடிகளை என்னுடைய சென்னியாலே தரிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை எப்படி அமைந்திருக்கிறது? லக்ஷ்மீநாத சமாரம்பாம். பெரிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், அவருக்கு துணைவனாக இருக்கும் திருமால், ஸ்ரீயப்பதி, புருஷோத்தமன், ஸ்ரீமன் நாராயணன், அந்த எம்பெருமானே இந்த குரு பரம்பரையிலே முதல் குருவாக, ஆதி குருவாக விளங்குகிறான். லக்ஷ்மீநாத சமாரம்பாம். அந்த எம்பெருமான் சிறப்பாக இந்த குரு பரம்பரையை தொடங்கி வைக்கிறார். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். அடுத்து இந்த குரு பரம்பரை என்னும் ஹாரத்திற்கு நடுவாக இருப்பவர்கள் நாத முனிகளும் யாமுன முனிகளும். குரு பரம்பரைக்கு நடுவாக இருந்து அழகு சேர்ப்பவர்களாய் சுவாமி நாதமுனிகளும் அவருடைய திருப்பேரனாரான ஆளவந்தாரும் திகழ்கிறார்கள். நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம். என்னுடைய ஆச்சாரியர் என்று இந்த ஸ்லோகத்தை கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அவருடைய ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர். அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், சுவாமி ராமானுஜரை இறுதியாக கொண்டிருக்கும் குரு பரம்பரை என்று தெரிவிக்கிறார். கூறத்தாழ்வானுடைய அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த வரிசையை பார்த்தால் முதலிலே லக்ஷ்மிநாதன் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், அடுத்து நடுவாக நாதமுனிகளும் யாமுன முனிகளும், அடுத்து இறுதியிலே தம்முடைய ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜர் அமைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். இது கூறத்தாழ்வானுடைய அந்த ஆச்சாரியர்களுடைய வரிசை. இதே ஸ்லோகத்தை தற்பொழுது நாம் அனுசந்திக்கிறோம்னு சொன்னால்
அப்போ நமக்கு ஆச்சாரியர்களுடைய அந்த பரம்பரை எப்படி அமைந்திருக்கும்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம். ஸ்ரீயப்பதி அந்த எம்பெருமான் அவரே முதல் ஆச்சாரியராக விளங்குவார். அடுத்து நடுவாக நாதமுனிகளும் யாமனமுனிகளும் திகழ்வார்கள். பின்னர் அஸ்மதாச்சாரியர் என்று அவரவர்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர் யாரோ அவர்தான் இறுதி நிலையிலே இருக்கும் ஆச்சாரியராக இருப்பார். ஆக நாம் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கும் பொழுது நம்முடைய ஆச்சாரியர் வரைக்கும் இந்த குரு பரம்பரை என்பது நீண்டு நிற்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த குரு பரம்பரையை தினமே நாம் நினைத்து அந்த ஆச்சாரருடைய பெருமைகளை மனதாலே எண்ணி அவர்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியனாக விளங்குபவர் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் என்று பார்த்தோம். அந்த ஸ்ரீமன் நாராயணன் நாம் எங்கு சேவிக்கலாம் என்றால், ஆச்சாரியர்கள் அனைவரும் ஒருமிடராக தெரிவிப்பது திருவரங்கத்திலே ஆதிசேஷனிலே சயனித்து கிடக்கும் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி. அவரே இந்த குரு பரம்பரையினுடைய முதல் ஆச்சாரியர் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை தொடங்கி வைத்தவன் பெரிய பெருமாள் ஸ்ரீயப்பதி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி. ஆனால் அந்த எம்பெருமானுக்கு ஆச்சாரியன்கிற திருநாமம் பிரசித்தமாக வழங்கப்படுகிறதா என்றால் அப்படி காணப்படவில்லை. அனைவரும் அவரை பரமாத்மா, பரமபுருஷன், எம்பெருமான், ஸ்ரீயப்பதி, ஈஸ்வரன் என்றுதான் கொண்டாடுகிறார்களே தவிர அவரை ஆச்சாரியன் என்று யாருமே ஏற்றுக்கொண்டு ஆச்சாரியன் என்று குறிப்பிடுவதாக தெரியவில்லை. ஆனால் பிரசித்தமாக இந்த ஆச்சாரியன் என்கிற திருநாமம் யாருக்கு அமைந்திருக்கிறது என்றால் அது ஆழ்வார்களுக்கு பின்னே நாதமுனிகள் முதலாக இருக்கும் அந்த ஆச்சாரியர்கள், அவர்களுக்குத்தான் ஆச்சாரியன் என்ற அந்த திருநாமம் பிரசித்தமாக வழங்கப்படுகிறது. ஆழ்வார்களுக்கு கூட ஆழ்வார் என்ற அந்த திருநாமம் அமைந்திருக்கிறதே தவிர ஆச்சாரியன் என்ற அந்த திருநாமம் அமைந்திருப்பதாக தெரியவில்லை. ஆழ்வார்கள் காலம் முடிந்த பின்னர் சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார். அவரிடத்திலிருந்து தொடங்கிதான் ஆச்சாரியன் என்ற அந்த சொல் நன்கு பிரயோகிக்கப்படுகிறது. ஆச்சாரியர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இந்த குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியனாக திகழ்கிறார். எம்பெருமான் ஆச்சாரியனாக திகழ்கிறார் என்று கூறும் பொழுதே அப்போ எம்பெருமான் என்பவருக்கு இந்த ஆச்சாரியத்துவம், ஆச்சாரியனாக இருக்கிற அந்த தன்மை என்பது அதிகப்படியான தன்மை என்றே தெரிய வருகிறது. எம்பெருமான் ஜெகத்துக்கெல்லாம் சுவாமியாய், புருஷோத்தமனாய், அனைத்து சேத்தன அச்சேதனங்களையும் தனக்கு சொத்தாக கொண்டு இந்த ஜெகத்தையெல்லாம் படைப்பவனாக, காப்பவனாக, பிரளயத்திலே தம்மிடத்திலே வைத்து ரட்சிப்பவனாக, இப்படி பிரம்மமாக இருக்க வேண்டிய எம்பெருமான் தாமே விருப்பத்தோடு ஆச்சாரியத்துவம் என்கிற அந்த தன்மையை ஏறிட்டு கொண்டு தாம் விருப்பத்தாலே ஆச்சாரியனாக திகழ்கிறாரே தவிர அவருக்கு இயற்கையான தன்மை என்பது பிரம்மமாக, புருஷோத்தமனாக இருப்பது, அனைத்து ஜெகத்தையும் தம்முடைய வசத்திலே வைத்து நன்கு நியமித்தல், அதை நன்கு நடத்தல், காத்தல், இதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான தன்மை, பண்பு. ஆக ஆச்சாரியத்துவம் என்பது எம்பெருமான் விருப்பத்தோடு தாம் ஏற்றுக்கொண்ட அந்த தன்மை. எம்பெருமானுக்கு அடுத்து பெரிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆச்சாரியராக திகழ்கிறாள். அப்படி இருப்பினும் அவளுக்கும் இந்த ஆச்சாரியத்துவம் என்பது இயற்கை அல்ல. அவள் எம்பெருமானுக்கு பத்தினியாய் இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்து கொண்டு அனைவருக்கும் மாதாவாக இருந்து கொண்டு நம்மை கட்டாட்சிப்பது, இதுதான் அவளுக்கு இருக்கிற அந்த முக்கியமான பண்பு, தன்மை. எம்பெருமான் எப்படி அந்த ஆச்சாரியனாக இருக்கிற தன்மையை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டாரோ அதே போலத்தான் பெரிய பிராட்டியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ஆக அவளுக்கு இந்த ஆச்சாரியனாயிருக்கும் தன்மை என்பது இயற்கை அல்ல. பெரிய பிராட்டிக்கு அடுத்து ஸ்ரீ விஸ்வக்சேனர், சேனை முதன்மையார், அவர் ஆச்சாரியராக கருதப்படுகிறார். ஆச்சாரியராக கருதப்படுகிறார் என்று சொல்லும் பொழுதே அவருக்கு ஆச்சாரியத்துவம் என்பது இயற்கை அல்ல என்று தெரிய வருகிறது. நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அந்த பொறுப்பை எம்பெருமான் பிரம்மம் இவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். ஆக சேனை முதன்மையார் அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டு அவர்களிடத்திலே அந்த தொண்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருக்கு இருக்கிற அந்த இயற்கை தன்மை. அதை மீறி இப்போ பெரிய பிராட்டிக்கு சிஷ்யராக இருந்து கொண்டு அடுத்து ஆழ்வார்களுக்கு அந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்க வேண்டும் எனும் காரணத்தினாலே அவர் அந்த ஆச்சாரியனாக இருக்கிற தன்மையை ஏற்றுக்கொண்டார். ஆக விஸ்வக்சேனருக்கும் இந்த ஆச்சாரியத்துவம் என்பது இயற்கையானது அல்ல. அடுத்து ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராய் சுவாமி நம்மாழ்வார், அவரே ஆச்சாரியராக கொண்டாடப்படுகிறார்.
ஆழ்வார்களுக்கு எது முக்கியமான தன்மை என்றால் அதை அந்த ஆழ்வார் என்னும் சொல்லிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். எம்பெருமானுடைய அந்த பக்தி அனுபவம் அதிலே மிகவும் ஆழ்ந்து எம்பெருமானிடத்தில் மிகுந்த காதல் அன்பு கொண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தல், பாசுரங்களை அருளிச் செய்து அதன் மூலமாக அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை நன்கு வெளிப்படுத்துதல், இதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற முக்கியமான தன்மை. ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் சுவாமி நம்மாழ்வார் அவர் இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் வெளிப்படுத்தினார். அதனாலே அவர் ஆச்சாரியர் என்று கருதப்படுகிறார். ஆக ஸ்ரீயப்பதியான எம்பெருமானிடத்திலிருந்து தொடங்கி சுவாமி நம்மாழ்வார் வரைக்கும் ஆச்சாரியத்துவம், ஆச்சாரியனாயிருக்கும் தன்மை என்பது இயற்கையானது அல்ல. அவர்களுக்கு அதிகப்படியான தன்மை. ஒரு காரணத்தின் பொருட்டு அவர்கள் ஆச்சாரியனாயிருக்கும் அந்த தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பின்னர் ஆழ்வார்களுடைய காலத்துக்கு பின்னர் தான் எம்பெருமான் சரி இனி முழுவதுமான அந்த ஆச்சாரியனாக இருக்கிற அந்த தன்மையை கொண்டவர்களை அவதரிப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆச்சாரியர்களையெல்லாம் அவதரிப்பித்தான். அதிலே முதல் ஆச்சாரியர் சுவாமி நாதமுனிகள். இப்படி சுவாமி நாதமுனிகள் சிறந்த பெருமை கொண்டிருக்கிறார். இதையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அவருக்கு அற்புதமான வாழி திருநாம பாசுரத்தை சமர்ப்பித்து அதிலே அவருடைய பெருமையை தெரிவிக்கிறார். நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே. சுவாமி நாதமுனிகளுக்கு இருக்கிற முக்கியமான பெருமை எது என்றால், இந்த பெரிய பிருத்திவி, இந்த பூமியிலே நானிலத்திலே குருவரையை நாட்டினான். குருவரை என்பதுதான் குரு பரம்பரை. ஆச்சாரியர்களுடைய அந்த பரம்பரையை இந்த பூமியிலே நன்கு நிலைநாட்டினார். குரு பரம்பரையை தொடங்கி வைத்தவர் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான். அப்படி தொடங்கப்பட்டாலும் அதை நன்கு இந்த பூவுலகத்திலே நாட்ட வேண்டுமே. ஒரு இடத்திலே தூணை நாட்டுகிறோம் என்றால் அது நன்கு உறுதியாக நாட்டப்பட வேண்டும். அதைப்போலே இப்போ சுவாமி நாதமுனிகள் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு உறுதியாக நாட்டினார், நிலைநாட்டினார். இந்த பெரிய பிருத்திவி நானிலம் என்றால் 4 விதமான நிலங்கள் அமைந்திருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4 விதமான நிலங்கள், நிலப்பரப்புகளை கொண்டிருக்கிற இந்த பூமியிலே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நிலைநாட்டினார். இந்த குரு பரம்பரையிலே முதல் 3 இடங்களிலே இருக்கும் ஆச்சாரியர்கள் பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, ஸ்ரீ விஸ்வக்சேனர். இவர்கள் அனைவருமே நித்திய மண்டலத்திலே இருப்பவர்கள், என்றென்றும் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் பிறந்தார்கள், ஒரு நாள் அவர்களுக்கு அழிவு என்பதே இல்லாமல் என்றென்றும் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் நித்தியமானவர்கள். அவர்களுக்கு பின்னர் இந்த பூமி நானிலத்தினுடைய நன்மைக்காக ஆழ்வார்கள் அவதரித்தனர். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே அவதரித்தார். ஆக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே முதல் குருவாக இந்த பூவுலகத்திலே அவதரித்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது சுவாமி நம்மாழ்வார். அப்படி இருப்பினும் அவருக்கு ஆழ்வாராக இருக்கும் அந்த தன்மை தான் ரொம்ப முக்கியமான தன்மை. எம்பெருமானை இடைவிடாமல் அனுபவிப்பது, அதை தம்முடைய திருவாக்கினாலே திவ்ய பாசுரங்களாக வெளிப்படுத்துவது, இதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான தன்மை. நம்மாழ்வார் எம்பெருமான நன்கு அனுபவித்தார். உலகத்தவர்களுக்கும் தம்முடைய பாசுரங்கள் மூலமாக உபதேசித்தார். அப்படி இருப்பினும் ஒரு நிலையிலே மிகவும் வெறுத்து ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆரானும் ஆதானும் செய்க அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே. இவ்வளவு பெரிய பூமியிலே எத்தனையோ பேர், பல ஆயிரம் பேர் எதோ தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் திருத்துவது நம்மால் ஆகுமோ? இத்தனை பேரையும் நம்மால் திருத்தி எம்பெருமானுக்கு அடியவர்களாக ஆக்க முடியுமா? அது நம்மால் முடியாது என்று கையோய்ந்து போனார். ஆக உலகத்தவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுதே இனி இது நம்மால் முடியாது என்று கைவிட்டு மீண்டும் எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே ஈடுபட்டார். அப்போ ஆழ்வாராக இருக்கும் அந்த தன்மை தான் நம்மாழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் முக்கியமான தன்மை. ஆகவே இவருக்கு அடுத்து சரி இனி ஆச்சாரியத்துவம் முழுமையாக இருக்கும், அவர்களை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்ய வேண்டும், அவதரிக்கச் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் எண்ணினான். சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர், இற்றைக்கு 1201 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆனி மாசத்திலே அனுஷத்திரு நட்சத்திரத்தன்று ஈஸ்வர பட்டாழ்வான் என்பவருக்கு சுவாமி நாதமுனிகளை அவதரிப்பிக்கும்படி செய்து அவரையே சிறந்த ஆச்சாரியராக விளங்கும்படி எம்பெருமான் அருளினான். சுவாமி நாதமுனிகளுக்கு அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் நம்மாழ்வார் உபதேசித்தார். அதனாலேயே சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார். சேன முதலியாருக்கு அடுத்து சுவாமி நம்மாழ்வார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே ஆச்சாரியராக கருதப்படுகிறார். எதனாலேன்னா அவர் மூலமாகத்தான் அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் நாதமுனிகளுக்கு வந்து சேர்ந்தன.
ஆக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே ஆச்சாரியனாயிருக்கும் அந்த தன்மைகள் அது முழுமையாக பெற்றவர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியனாக அவதரித்தவர் சுவாமி நாதமுனிகள். இதனாலேயே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை விளக்கும் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்னும் இந்த ஸ்லோகத்திலே நாத யாமுன மத்தியமாம் என்று தெரிவிக்கிறார். நாதமுனிகள் யாமுன முனிகள் இவர்கள்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே நடுவாக இருக்கிறார்கள். என்ன காரணம்னா இவர்கள் தொடக்கமாகத்தான் ஆச்சாரியனாக இருக்கிற அந்த தன்மை முழுமையாக கைவரப்பெற்றவர்கள், அந்த தன்மையை முழுமையாக கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு முன்னே இருப்பவர்களெல்லாம் அவர்களுக்குன்னு முக்கியமான தன்மைகள் வேறொன்று இருக்கிறது, அதையும் தாண்டி ஆச்சாரியனாயிருக்கும் தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக சுவாமி நாதமுனிகள் ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக திருவதாரம் செய்து இந்த பெரிய நானிலத்திலே குருவரை ஸ்ரீ குரு பரம்பரை ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை நன்கு நாட்டினார், நிலைநாட்டினார். ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னர் பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த குரு பரம்பரை இந்த பூவுலகத்திலே நாட்டப்படவே இல்லையே. பின்னர் நம்மாழ்வாரிடத்திலிருந்து அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் கருணையோடு பெற்று அதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் சுவாமி நாதமுனிகள். ஆக அவர்தான் இந்த குரு பரம்பரையை இந்த பூமியிலே நன்கு நிலைநாட்டினார். நாதமுனிகள் தாம் பெற்ற அந்த திவ்ய பிரபந்தங்களை பல சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். நாதமுனிகளுடைய சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார், குருகை காவலப்பன், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ண மங்கையாண்டான், வானமாமலை தேவியாண்டான், உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான் என்று இப்படி பல சிஷ்யர்கள் நாதமுனிகளுக்கு அமைந்திருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் உபதேசித்தார். இன்றைக்கும் காட்டு மன்னார் கோயில் அந்த அவதார ஸ்தலத்திலே சுவாமி நாதமுனிகளுடைய மூலமூர்த்தி அந்த திருமேனியை சேவித்தால் அவருடைய ஆசனத்துக்கு கீழே இருக்கிற அந்த பீடத்திலே இந்த சிஷ்யர்களுடைய திருவுருவத்தை நாம் சேவிக்கலாம். ஆக அந்த திவ்ய பிரபந்தங்கள் மற்றும் உண்டான இரகசிய அர்த்தங்களையெல்லாம் நாதமுனிகள் கருணையோடு இத்தனை சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். இவர்களுக்குள்ளே பிரதானரான முக்கியமான சீடர் உய்யக்கொண்டார். அவரே அடுத்த ஆச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார். சுவாமி நாதமுனிகளுக்கு பின்னர் உய்யக்கொண்டார் என்பவர்தான் பிரதான ஆச்சாரியராக இருந்து இந்த சம்பிரதாயத்தையே வழிநடத்தினார். இதைப்போலே வரிசையாக அடுத்தடுத்து இந்த குரு பரம்பரையிலே ஆச்சாரியர்கள் அவதரித்து இந்த சம்பிரதாயத்தை தழைக்கச் செய்தனர். இதற்கெல்லாம் மூலமாய் வித்திட்டவர் சுவாமி நாதமுனிகள். ஆகவே நானிலத்தில் குருவரையை நாட்டினான் என்று நாதமுனிகள் கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த நாதமுனிகள் வாழி 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 பல்லாண்டு பல்லாண்டு அவருடைய பெருமைகள் இந்த பூவுலகத்திலே நன்கு விளங்கி இருக்க வேண்டும். நாம் அத்தனை பேரும் அந்த நாதமுனிகளுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். அனைத்து தொண்டுகள் கைங்கரியங்களையும் செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.